நாடு முழுக்க அமுதன் என்ற ஒரு மாணவனுடைய கொலை வழக்கு தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் மன்றத்திலிருந்து சட்டசபை வரை இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இது எங்கு நடந்திருக்கின்றது என்றால் கோவை மாவட்டத்திலே ஒரு தனியார் கல்லூரியில் இந்த கொலையும் நடந்திருக்கின்றது. எப்படி அதாவது சங்கம் வளர்த்த கோவை மண்ணிலே இந்த தொடர்ச்சியாக இந்த 10 நாட்களில் 5லிருந்து 6-7 கொலை வழக்குகள் நடந்திருக்கின்றன. ஆகஸ்ட் 3ஆம் தேதி பீலமேடு என்னும் பகுதியில் நவீன் என்ற 25 வயது இளைஞருக்கு கத்தி குத்தால் ஏற்பட்டு படுகாயமடைந்து இறந்து போயிருக்கிறார். அதுக்கடுத்து 6ஆம் தேதி கிணத்துக்கடு என்கின்ற பகுதியிலே அஸ்வின் என்ற 22 வயதான மாணவன் கத்தி சுத்தியால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்து அமுதன், அதே ஆகஸ்ட் 10ஆம் தேதி அமுதன் ஒத்தக்கால் மண்டப பகுதியில் உள்ள தனியார் இந்துஸ்தான் கல்லூரியில் சுமார் ஒரு 10 பேர் கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி பாபநாயகம் பாளையத்தில் சாந்தி என்ற 58 வயது பெண்மணியை கத்தியால் குத்தி மர்ம நபர்கள் கொலை செய்தனர். தமிழ்நாட்டில் என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது? தமிழ்நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் இப்பொழுது எவ்வாறு இருக்கின்றது? தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்குகள் இப்பொழுது எவ்வாறு இருக்கின்றது? மது பழக்கம் எவ்வாறு இருக்கின்றது? மதுவினுடைய புழக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றது? இதையெல்லாம் மக்கள் இன்னைக்கு மிகுந்த அச்சத்தோடு இருக்கிறார்கள். மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் செல்வதற்கு, ஏன் இன்றைக்கு கல்லூரிக்கு அனுப்புவதற்கு கூட இன்னைக்கு பெற்றோர்கள் மிகுந்த அச்சப்படுகின்ற சூழ்நிலை இன்று தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. மிகுந்த ஒரு கனவோடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து கோவைக்கு தனியார் இந்துஸ்தான் கல்லூரிக்கு தாய் தந்தையர் அந்த அமுதன்ற மாணவரை சேர்த்திருக்காங்க. இப்ப இந்த மாணவன் பாத்தீங்கன்னா 3ஆம் ஆண்டு இந்துஸ்தான்ல இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் இப்ப மர்மமான முறையில் இறந்திருக்கிறார். பல தரப்பட்ட கருத்துக்கள் இவருக்கு மேல் இருக்கு. இப்போ எந்த கருத்தில் இவங்க சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ 3 கதைகள் இவருடைய கொலைக்காக சொல்றாங்க. காவல்துறையினர் என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டோம்னா, இது கோஷ்டி பூசல், அதாவது மாணவருக்குள்ளாக ஒரு குழுவாக பிரிந்து அதில் மோதல் ஏற்பட்டதால் இவர் இறந்திருக்கிறார் என்று காவல்துறையினர் சொல்கிறார்கள். பெற்றோர் என்ன சொல்கிறார்கள்? என் மகன் போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களை காட்டி கொடுத்ததனால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று பெற்றோர்கள் சொல்கிறார்கள். 3வது இடத்தில் கல்லூரி தரப்பில் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். ஊழியரை அமுதன் தாக்கியதால் அந்த பிரச்சனையில் நாங்கள் அமுதனை கடந்த மாதம் ஜூலை 21ஆம் தேதி நாங்கள் கல்லூரியிலிருந்து சஸ்பெண்ட் செய்திருந்தோம் அமுதனை என்று அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை, எந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. காவல்துறையினரும் இன்றைக்கு திணறுகிறார்கள். உடன் படிக்கின்ற மாணவர்களும் திணறுகிறார்கள். கல்லூரி வளாகமும் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்களும் திணறுகிறார்கள்.